Oh, yeah, that is வேற லெவல் guys. ஹே கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். ஸோ கைஸ், நமக்கு நியூ ஹாட் பாட் அப்படின்னு சொல்லி ஹோட்டல்லேருந்து ஒரு சைவ சாப்பாடு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதை நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி ஒரு ரேட்டிங் கொடுக்க போகிறோம். அதான் அந்த விளாகு. நான் ஹோட்டலில் போயிட்டு தான் விளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் நம்ம சேனலுக்கு கேமராமேன் யாருமே கிடையாது. ஸோ அங்கே போயிட்டு பிளேஸ் மாதிரி நம்ம தனியாக விளாக் பண்ண முடியாது, நல்லா இருக்காது. ஸோ அதனால் எங்கள் வீட்டில் வச்சு நம்ம டேஸ்ட் பண்ணி ஒரு ரேட்டிங் கொடுக்கலாம். ஃபுட்டு வந்துருச்சு. இன்றைக்கி தான் அப்பளம் உடையாமல் வந்திருக்கேன்னு நினச்சேன். பட் பார்த்திங்கன்னா உடச்சிட்டேன். வாழை இலையில் ஒரு சூப்பரான ஒரு சைவ சாப்பாடு தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். ஆஹா, வாழை இலை கிழிஞ்சிருக்கே. சரி, ஆனால் அந்த போது ஆயாசம், ஒயிட் ரைஸு, அப்பளம், ஸோ 2 கூட்டு வச்சுருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு, வெள்ளை பூசணிக்காய் வச்சுருக்காங்க, சாம்பார், காரக்குழம்பு, ரசம், மோர், பாயாசம், ஸோ எல்லாமே இருக்குது. நீங்கள் ஹோட்டலில் போய் வாங்கினீங்கன்னா வெறும் 90 rupees தான். நம்ம சிவியில் வெஜ்ஜில் ஃபேமஸான ஒரு ஹோட்டல் இருக்குது. ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்ப இது எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சாம்பாரில் ட்ரை பண்ணுவோம். வேறு லெவல் ஸ்மெல்லு, கல்யாண வீட்டு சாம்பார் மாதிரி இருக்குது கைஸ். கேரட்டு, கத்திரிக்காய் எல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி அழகாக போட்டுருக்காங்க. அற்புதமாக இருக்குது சாம்பார், வேறு லெவல். பீட்ரூட், வெள்ளை பூசணிக்காய், 2 கூட்டுமே சூப்பர். 90 ரூபாய்க்கு கடையில் போய் நீங்கள் சாப்பிட்டா வாங்கிட்டு வந்தால் 90 ரூபா. ஆர்டர்லாம் தயவு செஞ்சு போடாங்க. நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா 50-60 ரூபா எக்ஸ்ட்ரா தான் வரும். ஸோ அதை பார்த்து பண்ணுங்க. அப்பளத்தை உடச்சிட்டேன். ஐயோ, ஊறுகெல்லாம் வச்சுருக்கான். ஏன்னா மாங்காய் ஊறுகாய் அந்த இதில் கட்டி கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். இது பருப்பாக மோர் குழம்பான்னு இல்லை, பருப்புன்னு தான் நினைக்கிறேன். பருப்பே தான். உங்களுக்கு க்ளோஸ்அப் ஷாட் வைக்க முடியலன்னு எனக்கு வருத்தமாக இருக்கு. அடடா, அற்புதம். ஓ, வேற லெவல் கைஸ். பருப்பு சீரியஸ்லி வேற லெவல். பருப்பு சாப்பிட்றப்ப அப்படியே நீங்கள் மெய் மறந்து போயிடுவீங்க. ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. அப்படி கூடவே அந்த பொரியல் செம்ம ஒர்க்கு. நியூ ஹாட் பாட்டில் வெஜ்ஜு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. பீட்ரூட்டு, அந்த வெள்ளை பூசணிக்காய் ரொம்ப ஹெல்த்தி, சூப்பராக இருக்குது. என்னென்னு தெரியல, ஊற்றிட்டு பார்த்துக்கிறேன். வத்த குழம்பு கை, ஆஹா, பாருங்க, காரமாக இருக்குது. வத்த குழம்பு கொஞ்சம் நல்லா இருக்குது, புளிப்பாக இருக்குது. ஆவரேஜுன்னு கூட சொல்ல முடியாது, பட் ஓகே, சூப்பராக தான் இருக்குது, நல்லா இருக்குது. சீரியஸ்லி ஹெல்த்தி. சாப்பிட்ட 3 குழம்பும் வேறு லெவல். நெக்ஸ்ட்டு ரசம், மோர், பாயாசம். வத்த குழம்பு எப்படி இருக்குன்னா அப்படி தான் இருக்குது, காரமாக தான் இருக்குது, லைட் காரம். பொரியலோடு சேர்த்து ஒரு வாய் சாப்பிடுவோம். நான் வத்த குழம்பு வச்சுக்கோம், அவ்வளோதான். ரசம், கொஞ்சம் மோருக்கு, பாயாசத்தை வாழை இலையில் ஊற்றி அப்பளத்தை போட்டு சாப்பிட்றது தான் வேறு லெவல். கைஸ், இன்னைக்கு ரசத்தில் கொத்தமல்லி எதுவுமே இல்லை, வெறும் நமக்கு அந்த சாரம் மட்டும் ஊற்றிருக்காங்க. நல்லா இருக்கு. கொத்தமல்லியோட வாசனை, கொத்தமல்லி, மிளகு, சீரகம் வேற லெவலில் சூப்பராக இருக்கு. அதான் ரசத்தோடு அந்த பொரியலை காலி பண்ணிடணும். இலையில் இருக்கிற ரசத்தை எப்படி குடிக்க போகிறேன்றதுல நிறையா ஊற்றிட்டேன். ரசத்தை இங்கிட்டு தள்ளிட்டு நெக்ஸ்ட்டு மோரை ட்ரை பண்ணிடணும். அடடா ரைஸ், மோர், ஊறுகாய். ஆமாம், ரைஸ் ஃபுல்லாகிடுச்சு. செம்ம சாப்பாடு, வாழை இலையில் சைவ சாப்பாடு எல்லாமே சூப்பராக ட்ரை பண்ணியாச்சு. அருமையாக இருக்குது. நியூ ஹாட் பாட்டில் சைவ சாப்பாடு.
கைஸ் அவ்வளோதான், சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு. ஃபஸ்ட் கிளாஸ் சைவ சாப்பாடு. இன்னும் வந்து அரை பாக்கெட் பாயசம் மட்டும் இருக்குது. இலையில ஊற்றி சாப்பிட்லாம் நினச்சா அங்கே ஆல்ரெடி மோரும் ரசமும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சா. ஸோ அதனால் அப்படியே பாக்கெட்லேயே குடிச்சிடலான்ட்டு இருக்கேன். வேறு எப்படி குடிக்க போகிறேன்னு தெரில. ஆல்ரெடி வயிறு வேறு ஃபுல்லாக இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்டவே இருக்கிற பெல் பட்டனை அமைக்க வச்சுக்கோங்க. அப்போனா தான் இந்த மாதிரி இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக மீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகே கைஸ், பை பாய்.